வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மணக்குள விநாயகர் கோவிலில் வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். சங்கரதா சுவாமிகளின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும், நாடக கலைஞர்கள் கோரிக்கை. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகர் சதுர்த்தியையொட்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்த 11 வாசனை திரவியங்களால் நடைபெற்ற அபிஷேக ஆராதனையை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியாவில் தீபாவளி பண்டிகைக்கு அடுத்தபடியாக நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் நிகழ்வு என்றால் அது விநாயகர் சதுர்த்தி தான். அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றன. இந்நிலையில் சர்வதேச சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி அதிகாலை 4 மணி முதலே கோவில் நடை திறக்கப்பட்ட மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பிறகு விநாயகருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவருக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட 11 வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று விநாயகரை வழிபட்டனர். மேலும் தனிநபர் அர்ச்சனைகள், விசேஷ பூஜைகள் ரத்து செய்யப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் தரிசிக்கும் வகையில் சர்வ திவ்ய தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அனைத்து பக்தர்களுக்கும் இடைவிடாத லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் 20,000 பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்காக 20,000 லட்டு தயாரிக்கப்பட்டு மதியம் 2 மணிக்கு நடை சாத்தப்பட்டு மீண்டும் 4 மணிக்கு திறக்கப்பட்டது. இரவு மூஷிக வாகனத்தில் விநாயகர் வீதி உலா நடைபெற்று இரவு 10 மணிக்கு நடை சாத்தப்படும். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொடர் விடுமுறை காரணமாக புதுச்சேரிக்கு வந்த வெளி மாநில சுற்றுலா பயணிகள் என 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விநாயகரை தரிசனம் செய்தனர். மேலும் கோவிலில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து விநாயகர் ஆலயங்களிலும் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. நாடக தந்தை சங்கரதா சுவாமிகள் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு கலை, இலக்கிய மற்றும் நாடக கலைஞர்கள் சார்பில் அவரது சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நாடக தந்தை தவ திரு சங்கரதா சுவாமிகள் 157வது பிறந்த நாள் விழா இன்று புதுச்சேரி ராதா அறக்கட்டளை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கருவடைக்குப்பம் இடுகாட்டில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் உள்ள சங்கரதா சுவாமி சிலைக்கு புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி மற்றும் கலை, இலக்கிய அறிஞர்கள், புலவர்கள், பாவலர்கள் மற்றும் நாடக கலைஞர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்ட சங்கரதாசர் பாமலை என்ற தலைப்பில் 24 வரிகளில் பாமாலை சூடி சங்கரதா சுவாமிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான நாடக கலைஞர்கள், சினிமா துணை நடிகர்கள், தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் என திரளாக கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து ராதி அறக்கட்டளை நிறுவனர் கூறும் பொழுது, புதுச்சேரி அரசு சார்பில் நாடக தந்தை சங்கரதா சுவாமிகளின் நினைவு நாள் மட்டும் அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அதே போன்ற சங்கரதா சுவாமிகளின் பிறந்த நாளையும் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் ஆடி அருணிமா கலை கண்காட்சியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். மத்திய அரசின் பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் மற்றும் மலைவாழ் மக்கள் கூட்டுறவு கொள்முதல் மற்றும் விற்பனை மேம்பாட்டு இணையம் சார்பில் பாரம்பரிய பழங்குடியினரின் தொழில் முனைவு, கைவினை, கலாச்சாரம், உணவு மற்றும் வணிக முன்னெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரியில் ஆடி அருணிமா கண்காட்சி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நேற்று துவங்கி வரும் 15ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடக்கிறது.
மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் மலைவாழ் மக்களால் தயாரிக்கப்பட்ட கைத்தறி துணி வகைகள், அணிகலன்கள், மரசாமான்கள், சுடுமண் கலைப்பொருட்கள், மண் பாண்டங்கள், கண்கவர் ஓவியங்கள், திரைச்சீலைகள் 30 அரங்குகளில் விற்பனைக்கு இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள வினை தீர்க்கும் இரட்டை பிள்ளையார் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் 30ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தியையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை சுதேசி காட்டன் மில் மெயின் கேட் அருகில் அமைந்துள்ள வினை தீர்க்கும் இரட்டை பிள்ளையார் ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் இன்று 30ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலரும் சமூக சேவகருமான நாராயணன் சிறப்பாக செய்திருந்தார். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சரின் தீவிர விசுவாசி காட்டேரிக்குப்பம் அன்பரசன் ஏற்பாட்டின் பெயரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சில்வர் பாத்திரம், சிக்கன் பிரியாணி மற்றும் லட்டு உள்ளிட்ட நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாணவர்களின் 3ஆம் முறை திருக்குறள் முற்றோடுதல் நிகழ்வு இளைஞர் விடுதியில் புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்பட்டது. புதுச்சேரி சோலை நகரில் உள்ள இளைஞர் விடுதியில் திருக்குறள் முற்றோதல் நிகழ்வு புதுவை அருங்காட்சியகத்தால் முன்னெடுக்கப்பட்டது. திருக்குறள் முற்றோதல் என்ற நிகழ்வு தொடர்ந்து 3வது முறையாக நடைபெறுகிறது. இந்நிகழ்வில் இவ்வாண்டு 10 ஆசிரியர்கள், 129 மாணவ மாணவியர் புதுச்சேரிக்கு சுற்றுலா மேற்கொண்டனர். புதுச்சேரி இடங்களின் சிறப்பியல்புகளையும் புதுவை அருங்காட்சியக நிறுவனர் மாணவியர்களுக்கு விளக்கி கூறினார். சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வாழ்த்துக்களுடன் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிய பெருமாள் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்தார். வந்திருந்த கன்னியாகுமரி மாணவர்களுக்கு பங்களிப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வை புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலக மேலாளர் மனோரஞ்சினி திருநாவுக்கரசு ஒருங்கிணைத்திருந்தார். பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் கதிர்காமம் கிளையின் 119வது துவக்க தின விழாவையொட்டி மகளிர் குழுக்களுடன் கடன்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியின் 119வது துவக்க தின விழா கதிர்காமம் கிளையில் வாடிக்கையாளர்கள் அனைவரது முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் வங்கியின் வாடிக்கையாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் வங்கி மேலாளர் பாக்கிய பிரியா வரவேற்புரை ஆற்ற வங்கியின் முதன்மை காசாளர் அன்பரசு வருகை தந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றார். மேலும் துணை மேலாளர் சூர்யா நன்றி உரை ஆற்றார். பேங்க் ஆஃப் இந்தியாவின் சென்னை மண்டலத்தின் மேலாளர் மோகன் பிரதே அறிவுறுத்தலின் பெயரில் வங்கியின் முக்கிய திட்டங்கள் மற்றும் சலுகைகள் பற்றி வருகை புரிந்தவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. வங்கியின் சேவைகள் மற்றும் சலுகைகள் கூடிய கடன் வசதிகள் பற்றி வாடிக்கையாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மகிழ்ச்சியுடன் விடைபெற்றனர். மேலும் 119வது ஆண்டு துவக்க தினத்தை முன்னிட்டு மகளிர் குழுக்களுக்கு கடன்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மூலகுளம் எம்ஜிஆர் நகரில் உள்ள பெத்தி செமினார் CBSE பள்ளியின் பாதுகாவலி அன்னை ஆரோக்கிய மாதா தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மூலகுளத்தில் உள்ள பெத்தி செமினார் CBSE பள்ளியின் பாதுகாவலி அன்னை ஆரோக்கிய மாதா தேர்பவனி டாக்டர் எம்ஜிஆர் நகரை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. விழாவில் எம்ஜிஆர் நகர் மக்கள் சார்பாக அன்னைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் வெற்றி செமினார் பள்ளியின் முதல்வர் பாஸ்கர் ராஜ் மற்றும் அருமை செல்வம் அடிகளார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
விழா சிறப்பு திருப்பள்ளி பள்ளி வளாகத்திலும் நடைபெற்றது. மேலும் இன்று இரவு நடைபெறும் ஆடம்பர திருவிழாவில் புதுவை கடலூர் ஆயர் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றவுள்ளார். புதுச்சேரி ஜோதிகண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் சார்பில் கண்தானம் இருவார விழா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜோதிகண் வங்கி மற்றும் அனைத்து ரோட்டரி சங்கங்கள் இணைந்த கண்தானம் குறித்து விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. காமராஜர் சாலை ராஜா தியேட்டரில் துவங்கிய விழிப்புணர்வு ஊர்வலத்தை NCC பயிற்சி அதிகாரி இமான் சமந்தா, SP செல்வம், மாவட்ட ஆளுநர் வைத்தியநாதன், டாக்டர் வனஜா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். ஊர்வலத்தில் மாணவர்கள் கண்தானம் பற்றி விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தி சென்றனர். ஊர்வலத்தில் ஜிப்ம கண் வங்கி, அரவிந்த கண் வங்கி, பிம்ஸ் கண் வங்கி, புதுச்சேரி கண் மருத்துவ சங்கம், இந்திய மருத்துவ கழகம் ஆகிய நிறுவனங்கள் பங்கேற்றன. டாக்டர்கள் நாராயணன், சீனிவாசன், அனுராதா, செந்தில் நாராயணன் உள்ளிட்ட ரோட்டரி சங்கங்கள் நிர்வாகிகள், செவிலியர்கள், நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் NCC மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் சின்ன மணிகூண்டை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவங்கி வைத்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னக்கடையில் உள்ள சின்ன மணிகூண்டு வரலாற்று பெருமை கொண்டது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அந்த மணிகூண்டு அருகில் புகைப்படம் எடுத்துக் கொள்வது வழக்கம். இந்நிலையில் சின்ன மணிகூண்டை மேம்படுத்தும் பணியை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 6,05,000 ரூபாய் செலவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திமுக உப்பளம் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், காலப்பன், சங்கர நாராயணன், விநாயகமூர்த்தி, ராகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிள்ளையாரில் தமிழில் வழிபட்டு அருள் பெறுமாறு புதுச்சேரி தெய்வ தமிழ் பேரவை சார்பில் பிள்ளையார் போற்றி மந்திரங்களை நூலாக அச்சடித்து பக்தர்களுக்கு வழங்கி வலியுறுத்தப்பட்டது. பிள்ளையார் சதுர்த்தி விழா தமிழ் மக்கள் வாழும் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் உலகின் பிற பகுதிகளிலும் சிறப்பாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. தெய்வ தமிழ் பேரவை பிள்ளையார் போற்றி மந்திரங்களை நூலாக அச்சடித்தார். ஆயிரக்கணக்கில் இந்திய ஒன்றிய பகுதியான புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் வழிபாட்டிற்கு வந்த பக்தர்களுக்கும் வேல்ராம்பட்டு திருப்பதி பாலாஜி நகர் மக்கள் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு வளம்புரி கற்பக விநாயகர் ஆலயத்தின் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சாரம் கவிக்குயில் நகரிலும் ரெட்டியார்பாளையம் காவேரி நகரிலும் வழங்கப்பட்டது. பிள்ளையார் வழிபாடு என்பது வடநாட்டில் இருந்து வந்ததாக நம்மிடத்தில் ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் தமிழ் ஆன்மீக சான்றோர்கள் பிள்ளையார் என்பது ஆசிவகம் மரபனுடைய தொடர்ச்சி. அது தமிழர் வழிபாட்டு தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய போகின்ற பொழுது அறிவுரையும் அருளாசியும் வழங்கிய சித்தர் மரபுதான் பிள்ளையார் வழிபாடாகும். பக்தர்களிடம் பொது மக்களிடத்திலும் தெய்வத்தமிழ் பேரவை கேட்டுக்கொள்வது பிள்ளையார் போற்றி மந்திரங்களை பாடி மந்திரங்களை ஓதி வழிபாடு செய்த பிள்ளையார் அருள் பெற்ற குடும்பங்களில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். மேலும் நம்முடைய இல்லத்தில் நடக்கும் சடங்குகள் அனைத்தையும் தெய்வத்தமிழில் தமிழர் வழிபாட்டு முறைப்படி நடத்துங்கள், பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர்கள் சூட்டுங்கள் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறது. இந்த நிகழ்வு தெய்வத்தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளரான ராசராமன் தலைமையில் நடைபெற்றது. தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகள் தமிழன்பன், பெருமாள், தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் ரா வேலுசாமி ஆகியோர் பங்கேற்றனர். லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசக்தி விளம்புரி விநாயகர் ஆலய 35ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை நெசவாளர் நகரில் திருக்கோயிலில் கொண்டிருக்கும் ஸ்ரீ சிவசக்தி விளம்புரி விநாயகர் ஆலயத்தில் 35ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி உற்சவம் நடைபெற்றது. இன்று அனுஞ்சை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், விசேஷ மூலமந்திர ஹோமம், திரவியாஹீதி அஸ்திர ஹோமம், மகா பூர்ணாஹீதி தீபாரதனை, அதைத் தொடர்ந்து ஸ்ரீ சிவசக்தி விளம்புரி விநாயகருக்கு பன்னீர், சந்தனம், தேன், இளநீர், பால் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்ட மகா சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மகா தீபாரதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு நாட்டாண்மை முருகேசன், துணை நாட்டாண்மை சிங்காரம் தலைவர் ரத்தனகுமார், துணை தலைவர்கள் மோகன கண்ணன், புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன், அங்கமுத்து செயலாளர் ஆறுமுகம், துணை செயலாளர்கள் இளம்பரதி, சுப்புரு என்கிற எழுமலை, தனபால், பொருளாளர் சண்முகம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர் குழுவினர்
நெசவாளர் நகரைச் சேர்ந்த பொதுமக்கள் பல கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் வகையில் வெங்கடா நகரில் உள்ள ஒரு இனிப்பகத்தில் 111 கிலோ மெகா சைஸ் லட்டுடன் விநாயகருக்கு படையலிட்டு அசத்தினர். புதுச்சேரியை சேர்ந்தவர் விக்ரம். இவர் 45 அடி சாலை வெங்கடா நகரில் ஜெயின் ஸ்வீட்ஸ் என்ற பெயரில் இனிப்பகம் நடத்தி வருகிறார். இவர் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு உலக மக்கள் நோய் நொடியின்றி நலமுடன் இருக்க வேண்டும், பேரழிவிலிருந்து உலகம் விடுபட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகருக்கு மெகா சைஸ் லட்டு செய்து படையல் செய்து வருகிறார். 2002ஆம் ஆண்டு தொடங்கிய அவர் 22 ஆண்டுகளாக விநாயகருக்கு மெகா சைஸ் லட்டு படையல் செய்து வருகிறார். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 3 கிலோ முதல் 5 கிலோ வரை எடையை அதிகப்படுத்தி லட்டு செய்து வருகிறார். இதன்படி இந்த ஆண்டு 111 கிலோ மெகா சைஸ் லட்டு செய்து விநாயகருக்கு பூஜை உடன் படையல் செய்தார். இந்த லட்டு 3 நாளைக்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டு தினமும் விநாயகருக்கு பூஜை செய்யப்படும். இதனை அடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். மேலும் மெகா சைஸ் லட்டுடன் ஏராளமான பொதுமக்கள் என்ற செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். காரைக்காலில் புனித ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி செய்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் நைனா முகமது என்பவர் தனியார் டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறியும் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறியும் பல்வேறு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புனித ஹஜ் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக கூறி ஏமாற்றி பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவர்களிடம் உள்ள தங்களது பணத்தை மீட்டு தர வலியுறுத்தியும் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனை அடுத்து காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசார் நைனா முகமதை கைது செய்து அவரிடமிருந்து 1,25,000 ரொக்க பணம் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேசவனின் 13ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட அன்னதான விழாவை டாக்டர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜவஹர் நகர், முள்ளகுளம், பிச்சை வீரன்பேட் ஆகிய இடங்களில் வசிக்கும் சுமார் 1500 ஏழை எளிய மக்களுக்கு உழவர்கரை தொகுதி சேவகர் மருத்துவர் நாயகன் டாக்டர் நாராயணசாமியின் தந்தையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கேசவனின் 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது பிறந்தநாள் விழாவை அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பூஜைகளோடு தற்பொழுதே கொண்டாட துவங்கியுள்ளனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான சமூக சேவகர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நீலராஜப்பையர் வீதியில் உள்ள ஹாப்பியின் கெஸ்ட் ஹவுஸ் அருகே நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இலவச அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. மேலும் பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வி அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஓம் சக்தி ரமேஷ், ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். சோலை நகரில் உள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியொட்டி ராஜசத்ரு அறக்கட்டளை சார்பில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று பொதுமக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சோலை விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராஜசத்ரு அறக்கட்டளை சார்பாக அதன் நிறுவனர் ராஜசந்துரு மற்றும் இளைஞர் குழு சார்பாக சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்று சுவாமிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். மேலும் பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பரிசும் வழங்கப்பட்டது.
மேலும் இந்த பரிசு முத்தியால்பேட்டை தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சன்னியாசிக்குப்பம் அரசு நடுநிலைப் பள்ளியில் திருபுவனை தொகுதி துணைத் தலைவர் VS வெங்கடேசன், வெளியனூர் மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் G குமணன் ஆகியோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வேலு ராஜ்குமார், அஜித், பிரசாந்த், மனோகர், சிவகுமார், விஷ்ணு, கோகுல், ஐயப்பன், பாலகுமார், சூரிய நாராயணன், அமரேஷ், மனோகர், மகேந்திரன் உட்பட திருபுவனை தொகுதி வெளியனூர் மாவட்ட தலைவர்கள், கிளை செயலாளர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சேந்தநத்தம் அரசு பள்ளியில் பிறந்தநாளை கொண்டாடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானுக்கு மாணவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடி மகிழ்ந்தனர். ஓசோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழா வருகின்ற 8ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தீபாய்ந்தானின் ஆதரவாளர்கள் ஓசோடு தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேந்தநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அரசு தொடக்க பள்ளியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தானை வாழ்த்தி பள்ளி சிறார்கள் பிறந்த நாளில் பாடலை பாடி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் பள்ளி சிறார்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் இனிப்பு வழங்கி மகிழ்ந்தார். இதில் MMC மனோகர், சேந்தநத்தம் அனந்தாராமன், திராவிடமணி உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள், ஊர் பொதுமக்கள் என பல கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாண்டரங்கன் ஏற்பாட்டில் வெளியனூர் பெரிய கோவில் அருகில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியனூர் தொகுதி வெளியனூர் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் பாண்டரங்கன் ஏற்பாட்டில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதில் வெளியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா, வெளியனூர் தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம், புதுச்சேரி மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், தொகுதி பட்டியல் அணி தலைவர் பிரகாஷ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, கடுவாப்பேட்டை ஆறுமுகம் மற்றும் முக்கியஸ்தவர்கள் பல கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உழவர்கரைப்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தில் உற்சவ விழாவையொட்டி பாரிசாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லை மாரியம்மன் கோவிலில் ஆண்டு உற்சவ பெருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றி குழுவார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரைப்பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தில் உற்சவ விழாவையொட்டி பாரிசாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை சட்டமன்ற சேவகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்ட குழுவார்த்தல் விழாவை தொடங்கி வைத்தார். ஆலய பெருவிழாவிற்கு நன்கொடை வழங்கினார். மேலும் 300 பக்தர்களுக்கு சேலைகள் வழங்கி இவ்விழாவினை சிறப்பித்தார். இந்த ஆலய நிகழ்வில் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் தொகுதி பிரமுகர் JV கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வெளியனூர் தில்லை நகர் பூங்காவில் நடைபெற்ற தில்லை விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வெளியனூர் தில்லை நகர் பகுதியில் உள்ள தில்லை நகர் பூங்காவில் புதிதாக தில்லை விநாயகர் சன்னதி அமைக்கப்பட்டு அதற்கான கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக கலச ஸ்தாபனம் செய்து மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்ற பூர்ணாகீதி செய்த தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ தில்லை விநாயகருக்கு கலசாபிஷேகம் செய்த கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்ட மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் ரவிக்குமார் குடும்பத்தினர்,
மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் குடும்பத்தினர் மற்றும் தில்லை நகர் வாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா முன்னிட்டு கொம்பாக்கம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பாஜகவினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வெளியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு புடவை மற்றும் பிரியாணியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, புத்தகங்கள், எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கினர். மேலும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாஜக பிரமுகர் கொம்பாக்கம் முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் வசந்த், தேவா, வினோத் மற்றும் ரவி பிரதர்ஸ் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் உட்பட ஏராளமான கட்சி பிரமுகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6680 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 86 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மடக்குள விநாயகர் கோவிலில் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். சங்கரதா சுவாமிகளின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும், நாடக கலைஞர்கள் கோரிக்கை. காரைக்காலில் ஹஜ் பயணம் அழைத்து செல்வதாக கூறி பணம் மோசடி, டிராவல்ஸ் உரிமையாளர் கைது. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.